ஓகேன்பா. அஜித் ரொட்டேட்டர் ஓட்ட போயிட்டான் வண்டியில். நம்ம ஆம்புகளை போடுற 2-3 மணி நேரம் வரும், போய் ஓட்டலாம். அப்புறம் வந்தானா மாப்பிள்ள வந்தானா பார்வோட்டர் கலப்பி எடுத்துகிட்டு வரட்டும். ஆமாம், நம்மட்டும் போய் ஓடிட்டோம். வீடியோ வேறு வேணும் உங்களுக்கு. அங்கங்கே தொடர்ந்து போயிட்டு நம்ம ஓட்டுவோம். எந்த ஒரு நாள் வந்து பார்த்துக்குவோம். பாட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. ஒரு சவுண்ட் உங்களுக்கு வீடியோவில் கேட்குதான்னு பாருங்க. ஒரு சவுண்டு உரன்னு இந்த டாப் பட்டா போட்ட வாட்டி இந்த சவுண்ட் நின்றுக்குமா இல்லை எதுக்கு இந்த இத்தனை சவுண்டு வரணும்னு தெரியல. ஒரு கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். மேலே படுத்தா போட்டு போத்திட்டா வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை பட்டை ஒரு வேளை கிட்டக்கட்ட போட்டதுனால சவுண்டு வருதானும் தெரில. எல்லா இடமும் வெல்டு வச்சாச்சு, ஆனால் எதுக்கு சவுண்டு வருதுன்னு தான் தெரில. செகண்டில் ஓடுது. நாலு காய்ச்சாச்சா வாட்டர் கியர் பேட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா M2 13,000. RPM வச்சா 12 RPM ரன்னிங் ஆகும். 10 நாளைக்கு முன்னாடி அஜித் ரொட்டேட்டர் நல்லா அதெல்லாம் ஓடி போட்டாங்க. மொத்தமே ரொட்டேட்டர் ஓட்டி போடுறது எல்லாமே ஓட்டணும். எப்படியும் 2 மணி ஆயிரம் ஓட்டி முடிக்கிறது. கலப்பை காடு ரொம்ப இருவலாக இருக்கிறோம். அதனால் நான் ஒட்டியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஓட்ட முடியும். அஜித் வந்துடுவார், அவர் ஓட்ட விட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் போக்க பிடிக்க கொட்டிக்கிட்டு ஓட்டம் வர்றதை பாருங்க. ஒரு பட்டை வேறு போல்ட்டு கழட்டு போச்சு. வண்டியில் வேறு டூல்ஸ் போட்டு பாக்ஸ் இல்லையா, அதனால் போடுறதுக்கு வழி இல்லாத போச்சு. இது மாதிரி வேட்டி எத்தனை பேருக்கு மாட்டுது, கிழிஞ்சி இருக்குது, கீழே விழுந்துருக்குறீங்க கமெண்டில் சொல்லு. மாப்பிள்ள தான் இந்த பால்ட்டு தா இது யார் டைட் வச்சா வேலை பார்த்தது? உள் வரிசைலாம் நீ தானே டைட் வச்சியான்? உள் வரிசைலாம் நீ தானே டைட் வச்சியான்? டைட் பண்ணதா போல்ட்? சே டேய் போல்ட்டு தானே இருக்குது, நெட்டு போடுற. ஏன்டா இதை குழப்புற?
அக்கால புறப்பட்டு சொல்லிட்டு வந்தியா? அண்ணா அவங்களுமா காத்திராயம் செட்டு மதிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தானே இன்னைக்கு? ஏன் இப்படி? நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓட்டி வேலையை முடிச்சு போடலான்னு பார்த்தா நாளைக்கு ஒரு பேட்ச் எங்களை வர சொல்கிறீங்களே. சரி, அவரது ஒன்று தான் சேகரது நாளைக்கு தான். ஆக மொத்தம் உங்களுது மட்டும்தான் இன்னைக்கா? அன்னைக்கு ரொட்டேட்டர் உங்களுக்கு மட்டும் ஓட்ட வந்தா எல்லாத்தையும் ஓட்டிட்டீங்க. இன்னைக்கு கலப்பை எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் உங்களது ஓட்டி போடலாம். உங்களதெல்லாம் வேற இல்ல. அன்னைக்கு எப்படி தெரியுமா? அன்னைக்கு ரொட்டேட்டர் உங்களுக்கு மட்டும் ஓட்ட வந்தேன், எல்லாத்தையும் ஓட்ட விட்டீங்க. இன்னைக்கு டீசல் அடிச்சு எல்லாத்தையும் ஓட்டலான்னு வந்தா உங்களுக்கு மட்டும் ஓட்ட விடுறீங்க. சரி, அதுக்குன்னு என்ன பண்ணுறது? சரி, நாங்களும் எங்களுக்கும் கொஞ்சம் ஆத்தூர் போகிற வேலைக்குது. மத்தியானம் போயிட்டு வந்துடுறோம். இந்த கொடைக்கு கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வரணும். போய் இன்னைக்கு அதனாச்சும் எடுத்துகிட்டு வரோம். ஓட்டி விட்டு போய் பாரு கழிச்சு ஓட்டி விட்டு மாட்டு வேஸ்ட்டாக வந்துடுறேன், போய் எடுத்து வந்துடுறேன். சரி சரி வந்துடுவேன். அப்படி வரலன்னா நான் இது 2 வயல் தான் ஓட்டுமா இப்போ. அப்படி வந்துட்டா நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா நீ போய் எடுத்துகிட்டு வா. மண் கரெக்டாகுதா? மண்ணெல்லாம் கரெக்டாகுது. பார் கலப்பைக்கு தான் மண் இருபதா என்னன்னு தெரில. இருபதுச்சுன்னா கரை வராது. இல்லை இல்லை 20. 20 நாள் நீ அதுக்கு மேலே மண் நினச்சிக்க. அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது ரைட்டு. வர மண்ணாக இருந்தால் நல்லா குமிஞ்சு வருவா. எல்லாம் அந்த ஓரம் எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமாம், அது ஏன் சொல்கிற குமார்? என்ன குமார் குழாய்க்கு அதில் உட்காராது பழகுது. வந்து சுகத்து இங்கே தான் உட்கார. ஏப்பா ஓட்டி போட்டு மொழுன்னு இருக்குதுல்லப்பா. அந்த குச்சி ஆயிட்டு போட்டும்ல அதில். எப்பா கோளாரா பேசுறீங்க? கம்முன்னு இருக்கு. மாப்பிள்ள 12 10 9:40 எடுத்தேன். சாவி கூட வண்டி சாவி 9:40 12 கட் பண்ணிக்கா. M3 ஓட்டிக்கா. ஓரமெல்லாம் நல்லா அறுவுபடி. 12 இருப்பீங்க. இந்த வயலில் தள்ள முடியாது, அந்த வயலில் தள்ளிக்காங்க. அதில் தள்ளி விட்டு அந்த தள்ளி விட்டு வாட்டி மூளைக்கு 5 சோளம் போடு. ஓட்டணும். இந்த 2 சுற்று இருக்குது. அதில் ஒரு சுற்று, இதில் ஒரு சுற்று, இந்த ஓரம் இருக்குது. ₹12 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் அப்படியே ஓகே நண்பா. இது இருவல் காடெலாம் இருந்தால் நம்ம ஓட்ட முடியாது. காடு ரோட்டாட்டில் ஓட்டி போதுன்னு கிடந்ததுனால ஓட்டுறது. நான் வந்து டீசல் அடிச்சுட்டு வந்தேன். சரி, எல்லா வயலும் ஓட்டுவாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இப்போ என்னங்கிறாரு, எனது மட்டும்தான் இந்த வயலும் இந்த வாழ்ந்து ஒன்று ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அந்த பிட்டு நாளைக்கு வர்றதான். ஸோ அப்பா சரி ஓகே. நாங்கள் இதை ஓட்டிட்டு என்ன இருந்தால் டாப்புக்கு துணி எடுக்க போகிறதுன்னு நினச்சோம். இன்றைக்கி இதை போய் துணி எடுத்துகிட்டு வந்துடணும், வேலையை முடிச்சிடணும். அது ஒரு மழை போல வேலை. பெரிய தோப்பு கூட ஓட்டிடலாம் ப்ரோ. இது மாதிரி சின்ன தென்னம்பிள்ளையை ஓட்டுறது தான் பெரிய அக்கப்போர். நான் அந்த மூளைக்கு மண்ணு தள்ளி இருக்கிறோம். அதை போய் 5 சோள விதை இல்லைன்னா முளைக்காது அந்த இடத்துல. இப்போ அள்ளிட்டு போகிறேன் 2 சேலை ஓட்டம் காட்டியும். இந்த மூளைக்கெல்லாம் மண்ணு தள்ளனா மூளைக்கு சோளம் போடுற, இல்லைன்னா தள்ளிட்டு போன இடத்துல சோளம் இருக்காது.
ஓர மரம்லாம் கொஞ்சம் அருவை பிடிச்சி ஓட்டு, அதுக்கு தான் கலப்பையிலே ஓட்டுறாப்புலையும். ஓர மரம்லாம் நல்லா அருவை பிடிச்சி ஓட்டு. ஆ ஏய், செவப்புல ஒரு ஓட்டுறா, செவப்புல ஒரு ஓட்டுறா. கருப்புல ஒரு ரேஸ் பொம்மா தூக்கலாம், ஒலை ஓட்டமா. நீ 2 சுத்துக்கு அங்கே அதில் தான் போனேன், கருப்புல வரல தான் ஆட்டிகிட்டு போனேன், நான் பார்த்தனே. கருப்புல செவப்புல ஒரு வச்சு விட்டு கருப்புல வரல தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான் இவன். ஜாண்டியரில் ஓட்டிகிட்டு இருந்தவன் அப்படியே செட் ஆகிட்டான் ப்ரோ, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கருப்புலூரில் ஓட்டினோம்னா வச்சுக்கோங்க, காடு ஒரு மட்டமாகவே எடுக்க முடியாது. அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். செவப்புலூரில் ஓட்டினா தான் வந்து காட்டில் வந்து ஏகத்துக்கு ஒரே மாதிரி மண் வரும். அதை விட்டுட்டு செவப்புலூரில் ஓட்டினோம்னா என்ன பண்ணோம்னா, கருப்புலூரில் ஓட்டினோம்னா லைட்டாக தூக்கணும்னா கூட கலப்பை லவுக்குன்னு எந்திரிச்சிக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ வண்டியில் ஓட்டுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆனால் மாட்டில் ஏர் ஓட்டுவாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி விடுவாங்க. ஏன்னா கலப்பை வந்து குதும்பாக இருக்குது, ஒரே மட்டமாக வரல அப்படின்னு சொல்லி காட்டுக்காரர் கேட்பாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து செவப்புலவர் அது வந்து எப்படி சொல்கிறது, பொசிஷனில் ஒரு இடத்துல வச்சுட்டா கருப்புலவரில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அது பெரிய காட்டுக்கு மானாவாரி காடு ஓட்டினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து தண்ணி பாயிற காடு, பாரு போடுற காடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து செவப்புலவரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் மைனூட்டாக எந்திரிக்கும், இறங்கும், வண்டி லோடு பிடிச்சா லைட்டாக தூக்கிக்கலாம். ஆனால் கருப்புலவரை பொறுத்தவரைலாம் தூக்கணும்ல நல்லா தெரியும் உங்களுக்கு. செவப்புலவரில் தூக்குறதுக்கும் இப்போ ஓரம் மூலையில் ஓட்டுறீங்கன்னா அதில் வந்து கருப்புலவரை யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை, அது தூக்குறோம். ஆனால் வந்து டர்னு கட் பண்ணும் போதெல்லாம் வந்து செவப்புலவரில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ தான் கலப்பையும் மண்ணை விட்டு வெளியே வராது, டெப்த்தும் நல்லாயிருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேர் கருப்புலவரில் ஓட்டுறாங்க, அதெல்லாம் அப்படியே ஓட்டி செட் ஆகிட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது யாரும். ஆதியிலேருந்து செவப்புலவரில் கரெக்ட் பண்ணி ஓட்டுறாங்க பாருங்கள், வண்டி ஓட்டி பழகுனதுலேருந்து அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஆனால் வந்து கருப்புலவரில் ஓட்டி பழகிட்டு அந்த இப்போ வேணாலும் ஜாண்டியரில் ஓட்டிருக்கிறான், அதில் எப்படி ஓட்டுவான், அப்படி ஓட்டுவோம். எப்படியோ இழுத்தா சரி, ஓட்டினா சரி. அப்புறம் ஏன் டீசல் குடிக்குதுன்னா ஏன் குடிக்காது? கரெக்டாக எந்த லிவரில் எந்த பொசிஷனில் வச்சு ஓட்டணுமோ அதில் ஓட்டினா தான் டீசல் குடிக்கும். டீசல் குடிக்காது கரெக்டாக ஓடும். அதை விட்டுட்டு அதை பாட்டில் வச்சு விட்டு அது பாட்டில் என்ன பண்ணும்? இன்னும் இந்த வயல் ஒன்று தாக்குதா? இந்த வயல் சரி, நான் போயிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரேன். ஓகே நண்பா, இவனும் ஓட்டுட்டோம், நம்ம போயிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரோம். எந்திரி. வண்டியிலலாம் எப்படிலாம் லைட் வச்சுருக்கோம், இப்போ லைட் வைக்கிற ஆசையே போயிடுச்சு. கீத்துக்கு அம்முன்றக்க மாட்டேங்காத, எனக்கு அங்கே லைட் வச்சு கொடுப்பாம்மா, இங்கே லைட் வச்சு கொடுப்பாம்மா, அப்படி பண்ணுறான் மனசில். சரி போச்சு, ஒரு அதான் ஆசைப்படுறான், வச்சு கொடுத்துரும் லைட் வைக்க. இந்த வயல் தான் இருந்துச்சு, நம்ம ஓட்டுறோம்.
இதோட முடிச்சிருப்பான் பல வழியில் நினச்சேன். எங்கண்ணா சோர்த்திங்க போகலையா நீங்க? யா இல்ல ஓட்டிக்கலாம் இருங்க, ஓட்டிக்கலாம் இருங்க. இழக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகேன்பா, அவ்வளோதான். கடைசி ஓட்டிட்டு இருக்கிறான் மாப்பிள்ள. டீசல் வந்து 4.25 டு 4.45 இவ்வளோ தான் ப்ரோ. வந்து டீசல் அதிகமாக தான் டீசல்லாம் எடுக்குன்னு நினச்சிடாதீங்க. 4 வீல் ட்ரைவ் தான். 2 வீல் ட்ரைவாக இருந்தால் ஒரு 4.5 லிட்டர் தாராளமாக போகும். இது 4 வீல் ட்ரைவுங்கிறதுனால ஒரு 4.25 இந்த ரேஞ்சு தான். இப்போ இந்த வெடிப்புக்கு ஒரு 4.25 லிட்டர் ஆவரேஜாக எடுக்கும். பேலருக்கு தான் கேட்குறீங்க, அதுக்கு கணக்கே வைக்க முடியல ப்ரோ. அது எப்படி அது நல்லா சீசனில் தான் அது கணக்கு வைக்க முடியும். ஒரு கட்டுக்கு வந்து கணக்குக்கு ஒரு 7 ரூபா 6 ரூபா டீசல் போகும்னு நினைக்கிறேன். ஒரு கணிப்பு ரோடு ரன்னிங்காக எல்லாம் சேர்த்து ஒரு 6 to 7 ரூபா டீசல் பேலருக்கு போகும். இன்னும் வைக்கபிள் சீசன்லாம் வரல, அதுங்காட்டி இந்த பெல்ட் எடுத்து வந்து போட்டால் இந்த செட்டு வேலையை முடிச்சா வேலை முடிஞ்சிடும். இப்படியே எத்தனை நாளைக்கு ஓட்ட போகிறோமோ தெரில. எல்லாம் ஸ்டாப் வேறு துரு பிடிச்சிட மாட்டேங்குது. ஒரு வேலையை நம்ம உருப்படியே செய்ய முடியல ப்ரோ. மாப்பிள்ள ஓட்டி முடிக்கிட்டோம். மாப்பிள்ளைக்கு வேறு வண்டியில் செட்டு இல்லையா, ஃபேன் இல்லையா. நான் எந்த பேனடா வச்சு ஓட்டினேன். மாப்பிள்ளைக்கு ஃபேன் இல்லைன்னா ஓட்ட முடியாதான், இருக்கும் பொழுங்குதான், கருத்து போயிடுவானா. இன்றைக்கி போய் இந்த படுதை எடுத்து வந்துட்டு இதை நாளைக்கு நாளைக்கு இந்த டாப் வீடியோ வேலையை முடிச்சுட்டா பரவாயில்ல. ஏன்னா வைக்காடு பற்ற வேறு வந்துடும். எல்லோரும் வைக்கபிள் ஓட்டுறாங்க, எங்களுக்கு வைக்கபிளே வரல. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு போதுன்னு வச்சுக்காம ப்ரோ. ஆரோஸ்ட்டு அறுக்குறாங்கன்னா அவங்களே வந்து நாங்களே கட்டி கொடுத்துட்றோன்னு சொல்லி ஓட்டிக்கிறாங்க. இப்போ நான் உழவு ஓட்டுற காட்டுக்கே ஆப் வைக்கிறாங்க ஆரோஸ்ட்டுக்காரரு. பார்க்கலாம் எத்தனை காடு அது மாதிரி ஓட்டி விடுவான்னு பார்க்கலாம். ஒரு 2-3 காடு அது மாதிரி போயிருக்கு. அடுத்தது பார்ப்போம். நேற்று தான் ஆம்பு கலப்பைக்கு பட்டெல்லாம் மாட்டணும். அது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். ஃபோர் வீல் டிரைவில் இப்படி மண்ணு தள்ளுறான்ல, இதே 2 வீல் டிரைவில் மண் தள்ள சொல்லுங்கள், தள்ள முடியாது. ஏன்னா வண்டி டயர் ஸ்லீப்பேஜ் ஆகும். யாருக்கு தான் மண் வருதான்னு தெரில. காட்டுக்காரர் வேறு அதெல்லாம் வரும் அப்படிங்கிறாரு. இந்த 4 வயலையும் ஓட்டுருந்தா நாளைக்கு வர தேவையில்லைனா நாளைக்கு ஒரு நடை 2 வண்டியும் வரணும். அப்பா இந்த வண்டியில் பார் ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. எல்லாம் பக்கத்தில் ஓட்டினா எல்லாம் ஒட்டுக்காக ஓட்டிக்கிட்டானா பரவாயில்ல. அது வர டீசலை கூட கட்டுப்படி ஆகாது. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வாம்பலாம், நாம் தான் உழவு ஓட்டுறோம், அப்புறம் ஓட்டி தானே ஆகணும். வண்டி உங்களுக்கு லோடில் போகிற மாதிரி இருக்குதா எப்படி? ஆனால் ஒரு சில நண்பர் சொல்கிறீங்க ப்ரோ பிரேக் நல்லா ஊனி திருப்பினா எங்கள் வண்டி லைட்டாக சவுண்டு வருதுங்கிறீங்க. கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, யார் வண்டியை வந்து பிரேக் அடித்தா சவுண்டு வருது பிரேக் லைனிங்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் எங்கள் ஊர் சைடு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளதில் அது மாதிரி இஷ்யூ எதுவும் வரல. வந்திருந்தால் நான் வீடியோவிலே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா புது வண்டியிலே வருதா இல்லை ஆயில் இது இல்லாத இருக்குதா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதா, ஆனால் வருதுங்கிறாங்க. எதனாலன்னு தெரில, பார்க்கலாம். இது அந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அது இன்னும் வந்துக்கிட்டு இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
போத மாட்டேங்குது நெவல். இதே நல்லா இருக்குது. இதே நெவலாக தானே இருக்குது. பாயா சூப்பராக இருக்கும். குழுன்னு இருக்கும். சாக்கு மட்டும் ஒன்று கிட்டான் சாக்கு ஒன்று தண்ணியில் நினச்சி போட்டுடலாமா. போட்டுட்டா நல்லா குழுன்னு இருக்கும். அப்படியே ஓரமாக போ. ரொட்டாட்டில் தான் ப்ரோ ஓட்டியிருப்பார். ரொட்டாட்டில் ஓட்டாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2-3 ஐட்டம்லாம் தொடர்ந்து ரொட்டாட்டிலேயே ஓட்டிங்க ஓரம் பரவனா உலகே ஆகலையாம். அது என்ன உண்மை தான். ரொட்டாட்டிலே வலிச்சு ஓட்டணும்னா ஓரம் பரவனா உலகே ஆகாது. என்ன பண்ணுறான்? ஓ ஏறி கட்டி வச்சிருப்புறான். போதும் அப்படியே நேரா பாதி வெயில மறைச்சிக்குது டாப்பு. பாதி வெயில் மாப்பிள்ள கித்தாஞ்சாக்கு இருக்குதுல்ல, தண்ணியில் நனைச்சி பொழிஞ்சு மேலே தூக்கி போட்டா அது பக்கத்து காட்டுக்காரருக்கு வச்சு வச்சுக்கிறார். இங்கே வா இங்கடி. இது நேரம் இல்லை அண்ணா, அந்தானதான் அந்த சூனியில் நேராக போயிரு. அந்த டர்னுக்குதுல்ல அந்த இடத்துல நேரிடு. அப்படியே வாக்கியாலில் ஒரு தாரை விட்டு போ. அப்படியே போய் அங்கே போட்டு ஆ இப்போ எங்கள் சைடெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் வண்டியிலே பார் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு ப்ரோ. இங்கே தான் ஆளுங்க தான் ஊரை விட்டு ரேட்டு கேட்குறாங்களே, எங்கே போய் ஆளுங்க விட்டு ஓட்டுறது. மண் வருதா? கம்மியாக தான் வருது, பெருசாக வரல. சரி போதும் மண் ஒன்று கொஞ்சம் நல்லா காஞ்சிருந்தா கொஞ்சம் அதிகமாக வரும். அவர் இதே போதுங்கிறாரு. பக்கத்து காட்டுக்காரர் ஓட்டாதனால ஒன்றை போய் யார சொல்கிறாரு பாரு. அண்ணா அங்கேயே இருக்குண்ணா, நிற்கிறேன். பாவ நேரம் வருதானே. அங்க பாடுறா ரேஸ் பார்த்து ஓட்டணும். ஐயோ அப்பா. அதே மாதிரி இந்த நேர் பண்ணி ஓட்டும் போது நம்ம ரிவேர்ஸ் பார்த்தோம்னா கோணையாக வந்துடும். முடிஞ்ச அளவு ஒரு நேராக எடுத்து ஓட்டினோம்னா ஸ்டேரிங் நேராக பிடிச்சி உட்காந்துக்காங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா பெண்ட் ஆகி போயிடும். அது எல்லாத்துக்கும் அது மாதிரி தான். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஒரு நேர் அடித்து ஓட்டோம்னா பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தோம்னாவே கோணையாக வந்துடும் அப்படின்னு. இது மாதிரி எல்லா வெயிலையும் ஓட்டிவிட்டா ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். இப்படியே பார் ஓட்டுறதுக்கு ஒரு 9,000 ரூபா வாங்குவோம். கல் நடுவில் வா. எறும்பு வேற உசுரோடு தின்னுட மாட்டேங்குது.
டேய் வரப்பில் மொல்ல விடு, ரேடியோட்டுருக்க பால் தான். வரப்பெல்லாம் டங்குன்னு தூக்கி அடிக்கிறது கொட்டோம்னா ரேடியோட்ரு செல்லு புட்டிங்கும் ப்ரோ. ஏதோ தவறுதெல்லாம் ஒரு ரேட் அடிக்கலாம். பொழுதுனைக்கும் வரப்பு ஏறி இறங்கும் போதெல்லாம் டங்குன்னு தூக்கி அடிக்கிறது கூடக்கூடாது. ரேடியோட்ரு போயிடும், அந்த கோர் கட்டாகி போயிடும். இது நான் ஏற்கனவே ஒரு ஐட்டம் வந்து அனுபவிச்சிருக்கிறேன் அந்த வண்டியில். இப்போ அலுமினியம் காப்பர் ரேடியேட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது வந்து ஈயம் உருக்கி ஊற்றி அதை ஓட்டையை அடைச்சி விட்ருவாங்க. இதெல்லாம் அப்படி இல்லை, போயிருச்சுன்னா ரேடியேட்டரே புதுசு தான், வேறு வழியே இல்லை. இது மாதிரி பூவாட்டை இறக்கிட்டோம்னா ரேடியேட்டருக்கும் தொந்தரவு இல்லை, எதுக்கும் தொந்தரவு இல்லை. சரி எப்படி இந்த மூணு தூக்கி அடிக்கிறத மட்டும் விடாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் தான் கம்ப்ளைண்ட் ஆகும், வேறு எதுவும் ஆகாது. அது ஒரு செகண்ட் கிளச் அழுத்துறதுல என்ன ஆயிடுவோம். அப்படியே அந்த வயலுக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ மாப்பிள்ளை பூராம் பாத்தியாக கட்டிட்டான். இன்னும் ஒரு வயலுக்குது, இதை ஓட்டிட்டு தான் அந்தான ஒரு வயலுக்குது, சின்ன வயல். அதை ஓட்டினா வேலை முடிஞ்சுது. பாரே கிட்டத்தட்ட 1 மணி நேரம். பார் ஓட்டுறது மணிக்கணக்கு போட்டு வாங்கினா 1200 ப்ரோ. இது 1 மணி நேரம். இது வரலுமே 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதை ஓட்டினா 1 மணி நேரம். கீரை பேத்துப்படாதா, இப்போ தான் செலவு பண்ணியும். கீரை மறுபடியும் விட்டுப்படாதா, கொஞ்சம் பொறுமையாக போடு. இழக்கிறத பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாட்டேங்குது. மாப்பிள்ளையோட முருகத்தை கீரில் வரல காட்டுறான் ப்ரோ. இப்போ தான் கட்டாகி போய் புதுசாக லிவர் மாற்றிருக்கிறேன். போட்டுட்டு இழக்கிறான் பட்டார் டமீர்னு. ஓகே அவ்வளோதான். அப்படியே போயிட்டு அந்த தலைவலின்னு இந்த வயலுக்கு வந்துடுவான். ஓகே அந்த வயலுக்கு வர்றான். இந்த ஒரு சின்ன வயலில் ஒன்று ஓடிட்டா தேர்ந்துச்சு. நான் பிடிக்கும்னு தான் நினச்சேன். உங்கள் நேரமாக என்னமோ கரை வருது, உங்களுக்கு தெரியாது என்ன. சென்ட்ரல் வாய்க்காவா இந்த ஓரம் வாய்க்காலா? 3 பார்த்தியா? ஆ சிக்கன்டா அதெல்லாம் முடிஞ்சது. இதோட முடிஞ்சிருக்குது. அங்கே போய் அடுத்த வேலையை பார்க்குறோம். பேலர் 1 மணி நேரம் கூப்பிட்டுக்கிறாங்க. அது பார்த்தா ஆத்தூர் போக முடியாது. நீங்கள் ஆத்தூர் போயிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு பேலர் காலையில் போய் பார்த்துக்கலாம். நிறைய பேர் இப்போ போட்டாங்க. அன்றைக்கி ஒரு வீடியோவில் கேட்டேன், நான் பார்களை இப்போ யாராக இருக்குதுன்னு. நிறையா நண்பர்கள் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு நிறைய நண்பர் சொல்கிறாங்க. இனிமேலாம் இதை ஆள் போடுறதுன்னா இந்த கரை வந்து போட முடியுமா? 3 நாளைக்கு 4 ஆள் வச்சுட்டு போடணும். அதுக்கு டீ என்ன பண்ணு என்ன கேக் என்ன எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ அப்படியே போய் வாய்க்கால் ஓட்டிட்டா தெரிஞ்சு. ஓட்டு சாவடிக்கிறாப்பில் மனுஷனை. மாப்பிள்ளைக்கு வேறு ஒரு லிமிட்டுக்கு மேலே சொன்னால் டென்ஷன் வேறு ஆயிரும்.
அப்படியே ரிவேஸ் போய் இப்படி போய் இப்படி இருந்து பாக்கியா வேற ஓட்டணுமா? பாக்கியால மாப்பிள்ளை எத்தனை நாள் காடு ஓட்டுறான், இன்னும் ஒரு கணக்கு தெரில. ஏதோ காட்டுக்காரர் ஓட்ட சொல்கிறாங்க, அதனால் ஓட்டுறான். பார்க்க ஓட்டி பார்த்துங்க ஆகிறேன். அந்தாண்ட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அந்த பக்கம். சரி, இந்த பக்கம் பள்ளமாக தான் எனக்கு தண்ணி அரிக்கும். உங்க நேரா வாக்கியாலா பைக்கு? சரியா பார், 1 மணி நேரம் ஓடிடுச்சு. 52 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹலோ, அவ்வளோதான், இப்போ தான் முடியுது. குப்பை 4 நாள் இருக்குது. யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லு. சித்தரிக்காடு பிஎஸ்என்எல் வர்றது இருக்குது. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நேரவோ பார்க்கல. என்ன போய் பார்த்துட்டு வந்துட்டு அழிக்கும். அந்த தலைமாடு எடுத்து கட்டணும்னா பள்ளமாக இருக்குது பாரு. ஓகேண்ணா, அவ்வளோதான் முடிஞ்சுது. மாப்பிள்ளை அப்படியே வெளியே போக சொல்லி எட்டாத்தின்னு அந்த மூளை அந்த பாரு, அந்த இடத்துல தண்ணி திரும்பி வருதுல்ல, அந்த இடத்துல பள்ளமாக இருக்குது. அப்படியே போய் அதில் வெளியே போயிரு. ஃப்ரெண்டை இழுத்துட்டு போய் அங்கே விட பள்ளமாக இருக்குது. பள்ளமாக இருக்குதுடா, அப்படியே அந்த போய் இழுத்துட்டு போடா. தண்ணி திரும்பி பாயாது அந்த இடத்துல. எவ்வளோ மண் வெட்டி போட அப்போ பள்ளமாக கிடக்குது. இது ஒரு சில பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம சொன்னால் தான் தெரியும். மாப்பா அப்படியே இந்த கரையும் ரிவேர்ஸில் போய் இழுத்துடுவா. இங்கேருந்து இழுக்காத, அங்கேருந்து இழுத்துடுவா. எட்டோண்ணா இங்கேருந்து இழுத்துட்டு போனானா இங்கே பள்ளம் ஆகி போயிடும். எந்த இடத்துல போட்டு இழுக்கிறோமோ அந்த இடத்துல மண் இழுத்துப்படும். நீ அந்த பள்ளத்துக்கு எங்கேருந்து மண் கொண்டு வந்து கட்டுவ? ஏதோ அவுத்துல 4 செடி மண் இருந்தால் கூட உங்களுக்கு ஆகும். அப்புறம் மண் இல்லாத எப்படி? இப்போ அந்த இடத்துல இருக்கிற மண் அள்ளிக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் காஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் காயிலேயே. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.